இந்த ஐடிசி வீடியோ போட்டது தான் போட்டேன், கமெண்ட்டை ஓப்பன் பண்ண முடியல. ஏன்டா உங்கள் மதரின்லாவுக்கு வாங்கி கொடுக்குற, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா, நான் 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துருவேன், நீ ஏன் 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, அது மாதிரி நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே ரிப்ளை வீடியோ இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் லக்ஸரி வீடியோஸாக போட்டுட்ருக்கீங்க, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது மாதிரி தான் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம சேனலோட யூஎஸ்பி அதுதான், தமிழில் லக்ஸரி வீடியோஸ்லாம் காட்டுறது தான். நான் கடைசி 5 வருஷமாக தான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் லக்ஸரி பிளாகிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே பண்ணிட்டு இருக்கமே, நம்ம தமிழில் இது மாதிரி கண்டென்ட்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ் மக்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த லக்ஸரி வீடியோ. ஸோ நான் போயிட்டு டெய்லி நீங்கள் ஐடிஸில் சாப்பிடுங்க, ஒரு லக்ஸரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியும். இது மாதிரி உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்மளும் இது மாதிரி எப்படி லக்ஸரி லைஃப் வாழலான்றதுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஹை ஏர்னிங் ஜாபுக்கு போகலாம்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பீங்க, அதனால உங்கள் அப்பா காசுலேருந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, நான் இத்தனை வருஷமாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் 18 வருஷமாக பிளாகிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பிராண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கொலாப் பண்ணியிருக்கேன். நானும் 18 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது 5000 10,000 பெர் ஹெட்டுக்கு சாப்பிட்றீங்க, அது எல்லாம் நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுறீங்க. ஒரு 18 வருஷம் என்னோட ஹார்ட் ஒர்க் இதில் போட்டிருக்கேன். அதோட ஏர்னிங்ஸ் இப்போ கிடச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 10 lakhs per நைட்டுக்கு ஸ்டே பண்ணுற ஒரு ஹோட்டலில் சும்மா கூப்பிட்டு நம்மளை இன்வைட் பண்ணி கொலாப் பண்ண கூப்பிட மாட்டாங்க. நம்ம இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணியிருக்கிறனால தான் நம்மளை இப்போ கூப்பிட்றாங்க. ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் புவர் பீப்புளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம். அதுக்கு பதில் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டை வந்துருந்துச்சு, அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 47 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், பெஸ்ட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், பெஸ்ட் ஃபுட்டு, பெஸ்ட் ஃப்ளைட் எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. அது மாதிரி நீங்களும் ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணணுன்றதுக்காக தான் அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது மாதிரி லக்ஸரி கண்டென்ட்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஸோ இதிலிருந்து வர காசில் நான் ஹெல்ப் பண்ணல, நான் சொல்லவே இல்லை. இதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணணும்னு நான் விரும்பலை. அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏன் உன் மதரின்லாவுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன், உங்கள் அம்மாவுக்கு இதை போய் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், நான் என் ஃபேமிலி கூட 15 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் பெஸ்ட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. அன்னைக்கு ஸ்டே பண்ணும்போது ஒய்ஃப் சன் மதரின்லா 3 பேர் தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அது தப்பு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது மாதிரி லக்ஸரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்மளும் என்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இதுக்காக நம்மளோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அது மாதிரி பேஷனாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஏன் கமெண்ட்ல வந்து ஏன்டா நீ அங்கே போனான்னு கேட்காது. ஏன்னா என்ன பொறுத்தவரை எல்லாருக்குமே இது மாதிரி லக்ஸரி லைஃப் கிடைக்கும். சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் சொன்னது ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கறதுக்கு மேக்ரோ டிரைவரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.